லா 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 லா, லா 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 லா. காதோடுதான் நான் பேசுவேன். மேடம், எனக்கு ரொம்ப ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குங்க. சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு அந்த தாட்டே தான் வருது. என்ன வயது உங்களுக்கு? எனக்கு இப்போ 29 நடக்குதுங்க. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆகுதுங்க. எத்தனை குழந்தை? பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க. என்ன வயசு? பாப்பாவுக்கு 7 வயசு 8 வயசுங்க. தம்பிக்கு 5 வயசுங்க. சரி, உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? அவரு ஆஃபீஸ் ஒர்க்கு தாங்க மேம். ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. சரி, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் டிடிஎட் முடிச்சிருக்கேங்க மேடம். என்ன டிடிஎட்டுங்க, டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் ட்ரைனிங். உங்கள் வீட்டுக்காரர்? ஆமாங்க, அவரு பிகாம் முடிச்சிருக்கிறாருங்க. நீங்கள் எதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா திருமணத்துக்கு முன்னாடி? போயிட்டு இருந்தாங்க மேம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேரேஜ் ஆனதும் அப்புறம் வீட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாமியா ஹஸ்பண்டு இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னுட்டாங்க. சரி, இப்போ வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? மாமனார், மாமியா, நானுங்க, பிள்ளைங்க, குழந்தைங்க, ஹஸ்பண்டுங்க. அவ்வளோதானே? சரி, என்ன இப்போ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அழுத்தம்? இல்லைங்க மேடம், அது அத்தை எப்பயுமே அவங்க தான் அவர் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு ஒரு உடம்பு அதுதான் நம்ம நாட்டோட பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டோட பிரச்சனையே அதுதான், அது இந்தியாவோட பிரச்சனையே அதுதான். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் மாமியார் அப்படி தான் இருக்காங்க. சரி, அப்புறம் அடுத்து என்ன பிரச்சனை? அவங்க மட்டும்தான் இருக்கணும். சரி, ஓகே, அதான் அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் அடுத்தது என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்காகலாம் தற்கொலை பண்ணிக்கூடாது. பிகாஸ் அது பண்ணிக்கணும்னா இப்போ உங்க மாமியார் வந்து என் மகன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னா ஒரு கோடிக்கணக்கான பெண்கள் தற்கொலை பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மாமியார் அப்படிதான் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப பொசசிவாக இருக்காங்க, ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் வாழ விட மாட்டேங்கிறாங்க. என் புள்ள எங்கே என் புள்ள கை விட்டு போயிடுவானோ அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காங்களே, ஜெய் பாவம் அப்படின்ட்டு நம்ம விலகி போயிடணும். என்ன இப்போ புள்ளன்னு இப்படி இதுவாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிடணும். அவ்வளோதானே தவிர பரிதாபம் தான் பண்ணணுமே தவிர போட்டி போடக்கூடாது அவங்க கூட. புரியுதா? சரி, அப்புறம் வேற என்ன மன அழுத்தம் உங்களுக்கு? இல்லைங்க மேடம், அவருக்கு நல்லா குடிக்கிறதுக்கு காசெல்லாம் கொடுத்துட்றாங்க. அவருக்கு எனக்கு வீட்டு செலவு கொடுத்தாருமே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க நல்லா நைட்டு குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி என்ன அதை சொன்னா உங்க வீட்டுக்காரர் என்ன சின்ன பாப்பாவா? இந்தாப்பா காசு கொடு, போய் குடிச்சிட்டு வான்னு சொல்லி கொடுத்துட்டு உடனே அவர் போய் குடிச்சிட்டு வர்றதுக்கு உங்க வீட்டுக்காருக்கு அறிவு வேணா? அவருக்கு என்ன வயசு? அவருக்கு இப்போ 40 போதுங்க. 40 வயசு ஆச்சு, 2 பிள்ளைங்க இருக்கு. அவருக்கு சொல்றீங்களே உங்க அத்தை சொல்லி அவங்க குடிக்கிறாங்கன்னு. யாராவது குடிக்க சொன்னாங்கன்னா உடனே குடிப்பாங்களா? உங்க வீட்டுக்காருக்கு தான் புத்தி இல்ல. சுகர் இருக்குது, ஆனா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான். எந்த வீட்டுல அம்மா காசு கொடுத்து குடிச்சிட்டு வாப்பான்னுவாங்க? அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படி. இல்ல, நீங்க சொல்றது நம்ப முடியாம இருக்கு. எந்த வீட்டுல அம்மா இல்ல குடிச்சிட்டு வான்னு சொல்ல, அதாவது நீ செலவுக்கு வச்சுக்காடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. செலவுக்கு வச்சுக்கப்பான்னு கொடுக்கறது குடிச்சிட்டு வான்னு எப்படி அர்த்தமாகும்? உங்க அத்தை ஏதோ செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, சரி, ஏதோ கஷ்டப்படுறான் பையன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உங்க வீட்டுக்காருக்கு அதை உருப்படியா இது பண்ண தெரியலன்னா அப்போ உங்க வீட்டுக்காரர் தான் நீங்க திட்டணும். சரிங்க மேடம், அப்போ அவங்க அதுதான் செய்யறாங்கன்னு தெரியுது, அதுக்கு மேல ஏன் கொடுக்குறாங்க? உங்க வீட்டுக்காரருக்கு சம்பாதிக்கிறாரா இல்லையா? வேலைக்கு போறாரா இல்லையா? சம்பாதிக்கிறாருங்க. சரி, சம்பாதிச்சு அவர் காசெல்லாம் யார் கையில கொடுப்பாரு? எல்லாமே அங்கிட்ட வராதுங்க. எனக்கு இது எனக்கு செலவுக்கு வேணும், காய் இவ்வளவு வாங்கணும், அது பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டனா கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? உங்க அத்தையா? இல்ல, எங்க வீட்டுக்காரர் கொடுப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் கொடுப்பாரு, உங்களுக்கு செலவுக்கு காசு கொடுப்பாரு. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் உங்க அத்தை கையில ஏதாவது காசு கொடுப்பாரா? வீடு யாரோட வீடு? அதான் மாமனார் மாமியார் வீடு தாங்க, எங்க வீடெல்லாம் இல்ல. சரி, சாப்பாடு செலவுக்கு மட்டும் உங்க வீட்டுக்காரர் செலவு பண்ணுவாரு? ஆமாங்க, எங்களுக்கு அவங்க தான் செலவு பண்ணுவாங்க. சரி, அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரருக்கு காசு பத்தலைன்னா அவங்க அம்மா கிட்ட காசு கேட்டு வாங்கிக்குவாரு. ஆமா, அவரோட செலவுக்கு அந்த இதுக்கு ட்ரிங்க்ஸுக்கு, அப்புறம் ஸ்மோக்கிங்க்கு, அப்புறம் அவர் வெளியில போனா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாரு, அதுக்கு அந்த மாதிரி நிறைய செலவு அவர் வாங்கிக்குவார். அப்படி ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கறதுக்கு. உங்க அத்தைக்கு தெரியுமா இந்த மாதிரி கொடுக்குற காசெல்லாம் இதுக்கு தான் பண்றாருன்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறாங்களா? ஆமா, சந்தோஷமா இருக்கட்டும், என் பையன் சந்தோஷமா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க.
நான் சொல்லி கேட்டனாலும் 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. என்ன ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி என்ன ரொம்ப உங்க வீட்டுக்காரர் எத்தனை நாளைக்கு குடிப்பாரு ஒரு வாரத்துல? மேம் அதாவது அவருக்கு வந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா டெய்லியும் கூட குடிச்சிட்டு வருவாருங்க. ம். அவருக்கு உடம்பு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா அது திரும்ப கியூர் ஆகுற வரைக்கும் குடிக்காம இருப்பாரு. உங்க மாமனார் இதை பத்தி ஒண்ணுமே கேட்க மாட்டாரா, இந்த மாதிரி பையன் டெய்லி குடிச்சிட்டு வந்தாக்க? அவரு ரொம்ப வயசானவருங்க. அவரு வந்து அவங்க என்னமோ நீங்க பண்ணிக்காங்க அப்படின்ட்டு அவர் விட்டுட்டாரு. ரொம்ப வயசானவர் அவரு. சரி, நீங்க உங்க அத்தை கிட்ட கேட்டீங்களா, ஏன் இப்படி காசு கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குற காசெல்லாம் குடிச்சிட்டு வராருன்னு கேட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? இல்லைங்க மேடம், நான் அப்படி சொன்னாதான் கேட்க விட மாட்டேங்கிறாங்களே. என் பையனுக்கு நான் குடுக்குறேன், நீ என்ன நீ இப்ப வந்தவ எங்க ஏன் நான் பார்த்து கட்டி வச்சவ அப்படின்னு பேசுறாங்க என்ன. ம். இப்போது உங்களோட பிரச்சனை வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. அதாவது உங்கள் மாமியார் வந்து உங்கள் மேலே போட்டி போட்டுக்கிட்டு பையன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. அது அவன் போய் குடிக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப குணங்கெட்ட செயல். பார்த்துட்டு தான் போவேன். அதான் அது ரொம்ப குணங்கெட்ட செயல். அதாவது ஒரு சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், இது மாதிரி அம்மா அப்பா வந்து பையனை இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து எல்லா கலாட்டாவும் பண்ணுவான். அப்புறம் கடைசியில் வந்து மிரட்டின உடனே காசு வேணும்னு சொல்லி மிரட்டின உடனே ஒரு ஸ்டேஜில் வந்து சரி அப்பாவுக்கு தெரியாமல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாங்க அம்மா. ஸோ அது மாதிரி செய்யும் பொழுது அந்த பையன் டெஃபினட்டாக குடிக்க தான் போகிறான்னு தெரியும், அப்போ காசு கொடுப்பாங்க. அது வந்து குணங்கெட்ட செயல், அது செய்யக்கூடாது. அது ஏன் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது எங்கேயோ தான் நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்றதா இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் இந்த போட்டி போடுறதுலேருந்து விலகிடணும், புரியுதா? நீங்கள் வந்து சரி அம்மா பிள்ளையம்மா அப்படியே இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்துக்கணும். அப்போ நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் மாமியாருக்கு வந்து பொழுது நானும் அக்காவுங்க நாங்க 2 பொண்ணு தான். நான் தான் எங்க பக்கத்துல இருக்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கேன் நானு. ஆனா வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாவே அவங்க என்ன பேசிக்கிறாங்க என்னன்னு தெரியல. போயிட்டு வந்துனாவே நீ வந்து எங்க அம்மா கிட்ட சின்ன சின்ன சண்டை போடுற எல்லாம் பண்ற, நீ எப்படி எங்க அம்மா உங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் ஆர்கியூ பண்றாருங்க. சரி, அம்மா வீட்டுக்கு போறதை தவிர்த்துருங்க. அம்மா வீட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா அது ஒரு விதத்துல நல்லது கூட கிடையாது. இப்போ உங்க வீட்டு குடும்ப சண்டையெல்லாம் போய் டெய்லி சொல்ற மாதிரி ஆயிடும். அது வந்து அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும், உங்களுக்கு டைம் பாஸாக இருக்குமே தவிர அது பிரச்சனையை ஜாஸ்தி ஆகும். உங்கள் வீட்டில் டெய்லி என்ன சமையல் பண்ணீங்க, யார் எத்தனை மணிக்கு எழுந்தாங்க, என்ன ஆச்சு, இதெல்லாம் எதையும் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி இல்லைங்க மேடம், என்னைக்காச்சும் ஒரு மாசத்துல ஒரு தடவை யாரும் இல்லை அப்பா அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் போய் பார்த்து வருவேன். அதுக்கே போனா பிடிக்கிறது இல்லைங்க மேம். அதனால இப்ப நான் போறது இல்லைங்க. சரி, உங்க அம்மா அப்பா வந்து உங்களை பார்த்துட்டு போக சொல்லுங்க. அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க மாமியெல்லாம் ஒரு மாதிரி அப்படின்ட்டு போனா சரியா மூஞ்சி சரி அப்போ விட்டுடுங்க. நீங்க நல்லபடியா வாழ்ந்தீங்கனாலே அது உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்மை. நீங்க போய் உங்க அம்மாவை கவனிச்சுக்கிற பேர் வழின்னு போயிட்டு உங்க வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வைங்க, நாளைக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு தான் தலைவேதனை. அதனால நீங்க உங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கறத நிறுத்திடுங்க. சண்டையை குறையுங்க. வீட்டில் எதுனாலும் சண்டை வருதோ அந்த சண்டையெல்லாம் குறையுங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு போகாதீங்க. ஓகே, அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சமையல் பண்ணுங்கள். ரொம்ப மன அழுத்தமாக இருந்தாக்கா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி தான் சரியாக செய்ய முடியல திட்டினாங்கனாக்கா கண்டுக்காமல் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தைரியமாக அப்படி தான் இருப்பேன்னு சொல்லுங்கள். ஓகே, எதிர்த்து பேசுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதுக்காகலாம் நீங்கள் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், சரியா? சண்டை போட கற்றுக்குங்க, நல்லா சண்டை போடுங்க. உங்களுக்கு மன அழுத்தமாக இருந்தால் நீங்களும் நல்லா சண்டை போடுங்கம்மா, புரியுதா? உங்கள் கோவத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க. உங்கள் கோவத்தெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்காதீங்க. அந்த கோவத்தெல்லாம் கொட்டிட்டீங்கன்னா அப்போ உங்கள் மேலே கோவம் வராது, புரியுதா? நீங்கள் நியாயமாக பேசுங்க. உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி வந்து நான் போட்டி போட வேணாம், இந்த மாதிரி உங்களையும் நல்லா தான் பார்த்துக்கணும், அதுக்கு நான் குறுக்க நிற்கலை. பட் வந்து அதுக்காக வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்களும் கஷ்டப்படணும், நானும் கஷ்டப்படணும், அவ்வளோதான். இப்போ வீட்டுக்கு ஆம்பளையாக அவர் தான் ஒருத்தர் இருக்கார். அவர் உடம்பு பாலாக போச்சுன்னா 2 பேருக்கும் கஷ்டம்தான், எப்படியோ பண்ணிக்கங்க அப்படின்னு